அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நிறைய பேர் எங்கிட்ட ஹேர் கேட் டிப்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்ட்டு, அதுக்கு மெயின் வந்து ஹெல்தி ஃபுட்ஸ் தான். ஸோ அதோட ஐட்டம் தான் நான் காட்ட போறேன், மரநெல்லிக்காய். ஸோ மரநெல்லிக்காய் நார்மலா வந்து எல்லாரும் அப்படியே சாப்பிட முடியாது, ரொம்ப அது வந்து கொஞ்சம் குளிக்கிற ஃபிளேவர் இருக்கும். பட் நம்ம அடிக்கடி எனக்கு பண்ணி கொடுக்குற ஒரு ஃபுட் டிஷ் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ அது பண்றது ரெடியா வந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன நம்ம பண்ண போறோம்? நெல்லிக்காய் சாதம். நெல்லிக்காய் சாதம் பண்ண போறோம். ஸோ அதோட ஐட்டம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபட்டாஃபட்டுன்னு முடிச்சிடலாம். இதுவும் மேக்ஸிமம் 5 minutes எல்லாமே முடிஞ்சிடும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி, அதாவது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 2, வேர்க்கடலை, முந்திரி ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு கொஞ்சம் சேர்த்திருக்கேன், மரநெல்லிக்காய், கோயம்பு, மஞ்சத்தூள். எல்லாம் சொல்லிட்டியா தாயே? மறந்துட்டேன். பாத்துக்கோங்க, மெயின் ஒயிட் ரைஸே மறையிட்டாங்க. ஸோ ஒயிட் ரைஸ் இதுதான் மெயின். ஸோ தாளிக்கலாமா? ரெடி. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது, ஃப்ளேவர் நல்லா இருக்கும் சொல்லி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணால் நல்ல எண்ணெயோ கடலை எதாவது ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. கொஞ்சம் மஞ்சத்தூள், தாய் இன்னொரு ஐட்டம் மறந்துடுங்க. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா உப்பு. இது என் பொண்ணு கொண்டு வந்து தரணும் உனக்கு. ஆமாம், உப்பு இல்லாத பண்ண உப்பு போடணும், மறந்துட்டேன். வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ சாதம் வச்சுருக்கோமோ அதுக்கு அவ்வளோ போட்டேன். வேணுங்கிற அளவுக்கு இது வதங்கியிருக்கு. இப்போ மரநெல்லிக்காவை போடுறோம். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டுறது ரொம்ப ஈஸியான ஒரு சாப்பாடு, ஹெல்த்துக்கே நல்லது. ஆமாம், இப்படி எல்லாம் பண்ணி தான் எங்கள் அம்மா எனக்கு ஸ்கூலில் அமைச்சு வச்சாங்க. அதனால எனக்கு ஸ்கூலில் படிக்கும்போது நல்லா பெரிய லாங் ஹேர் இருக்கும், நல்லா மடிச்சு போட்டால் கூட அவ்வளோ லென்த்தாக இருக்கும். ஸோ இன்னுமா என்ன தெரிகிறது? என் பொண்ணு அல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சாப்பிட்ற மாதிரி பார்க்குற மாதிரியா? கொஞ்சம் இது வதங்கினோட மஞ்சள் வாசம் போயிடும். இந்த 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 அளவு வதங்கினோடனே சாதத்தை போட்டுருவோம். ஸோ ஃபைனல் டச் நான் பண்ண மாதிரி தெரியணும், அப்போதான் வந்து மக்கள் நம்புவாங்க. ஸோ இந்த கோல்டன் லீப் போடுறது பெரிய வேலையை நான் எடுத்து பண்றேன். கமான், கலக்குங்க, நான் சொல்லி கொடுத்த மாதிரி கலக்குங்க. நம்மளாம் சொன்னாதான் தெரியும் இது நெல்லிக்காய் சாப்பிடுன்ட்டு, இல்லைன்னா மாங்காய் சாப்பிட மாதிரி இருக்கு. இதில் நிறைய கால்சியம் இருக்கு, முடி வளர்ச்சிக்கு, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. A few moments later. அம்மா தாயே சோறு போடுறையா? பாருங்க வந்துட்டேன் சாப்பாடு. அந்த மாதிரி இல்லைங்க, இது டேஸ்ட் பார்க்கதான். சாப்பாடுக்கு வந்துட்டாண்டா ஒரு செகண்ட்ல. குடுமா, என்னோட கடைசி ஷெஃப் நான் தான். கொதிக்க இருக்கே, ஸ்பூன் கொடுக்குறேன், ஸ்பூன். நான் டேஸ்ட் பண்ணி சொல்லி தான் இங்கே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஷெஃப் ஆனாங்க. பார்த்தீங்களா எப்படி கிண்டி அடிச்சிட்டாங்க பார்த்து. ஆவி பறக்க இருக்கு. ஒரு பக்கம் டேஸ்ட், ஒரு பக்கம் சூடு, ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வருது. வெஜமாக சொல்கிறேன், ரொம்ப யம்மி டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாக ஒரு ஃபுட்டு எடுத்து நம்ம ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes மேக்ஸிமம் டிஷ்ஷு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான்.